ஈடினெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த மாதம் தேவன் கனிமணி போல பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுதுதான் 2026 ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதற்குள்ளாக ஒரு மாதம் நிறைவேறினது. கடந்த மாதத்திலும் தேவன் நமக்கு மாதத்தின் வாக்குத்தத்தமாயும் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாயும் ஒரு வாக்குமையான வசனத்தை நமக்கு கொடுத்தார். அவருக்கும் நமக்கும் இடையாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மளை மிகவும் திருளாய் பெருக்கப்பட என்று அந்த வாக்கு பண்ணினார். அதே தொடர்ச்சியாக இந்த மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதம் 2வது மாதத்துல தேவன் நமக்காக கொடுக்க இருக்கிற வாக்கு தத்துவம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அருமையான வாக்குறுதியை தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையான வாக்கு. இப்பொழுது, ரைட் நவ், இந்த சமயத்துல, எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்களோ அப்பவே கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு 3 விஷயத்தை ஆண்டவர் இங்க மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய கண்களானது எப்பேற்பட்ட பார்வையை பார்க்கக்கூடிய கண்கள் தெரியுமா? குறைவுகளை தேடி பார்க்கக்கூடிய கண்கள், மற்றவங்களை குற்றப்படுத்துகிற குற்றத்தை தேடுகிற கண்களா இருக்கிறது. ஆவலை தேடி கொண்டிருக்கிற கண்களா இருக்கிறது. இரக்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற கண்களா இருக்கிறது. நம் கண்கள் அடுத்தவங்களோட வாழ்க்கையை குறித்து வன் கண்களாய் மாறுகிற கண்களாய் கூட இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட கண்கள் எப்படிப்பட்ட பார்வையா இருந்தாலும் அதை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் அந்த கண்களை பரிசுத்தப்படுத்த சொல்றாரு அப்படின்னா, இந்த கண்கள் மூலமா தான் நம் இருதயமும் சரி சரீரமும் சுத்திகரிக்க போகப்படுகிறது. இந்த சரீரம் முழுக்க, ஆத்மா முழுக்க இந்த கண்கள் மூலமாக தான் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கண்களுக்கு முன்பதாக தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப 2வது ஒரு விஷயத்த சொல்றாரு, பெரிய காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்போ தானியேலை சிங்கக்கேபில போடுறாங்க. அங்க இருக்கிற அவருடைய நண்பர்களை அக்கினி சூழல போடுறாங்க. இப்படி அவங்கள தள்ளும் போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவங்களோட பார்வை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்களேன். எப்படி அந்த சிங்கம் தானியேலை கடிச்சு முழுங்குது, அவன் எப்படி இறையாகிறான், எப்படி இந்த அக்னி ஜுவாலையில இந்த இவர்கள் 3 பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆகிறாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு பார்வை உள்ளவர்களாய் மாறி இருப்பாங்க. இன்னொன்னு, அநேகரோட பார்வையில வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடுமையான பார்வையில பார்த்தல அநேகமா இருக்கிறார்கள். இப்ப தாவீதோட வாழ்க்கையை குறித்து அவனை கொல்லணும்னு சொல்லி வகை தேடி கொண்டிருந்த சவுலின் பார்வை, அவனை பாதுகாத்த அவன் நண்பரின் பார்வை, இப்படி அநேகரோட பார்வையை ஒரு கண்களானது அநேக விதமான பார்வையில பார்க்கக்கூடிய கண்களா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்கிறாரு, இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக, உங்க கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், அது பரவாயில்ல, அதை முதல்ல நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கண்களுக்கு முன்பதாக தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியம் குறிப்பிடும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவைகள் இருக்கும். அந்த தேவை நிறைவேறிச்சா இது எனக்கு பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சிருக்கான்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லுவோம். திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை குறித்து, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சுன்னா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் நல்ல பொசிஷன்ல போயிட்டு இது எனக்கு பெரிய காரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவன் நாம் நினைப்பதற்கும் மேலாக செய்யதான் அவர் வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 3:20 தான் நம்ம பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அது மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த பெரிய காரியம் சொல்லி குறிப்பிடும் போது, நீங்க ஒண்ணுக்கு இந்த சின்ன காரியம் எனக்கு நடந்தா போதும் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதம் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த மாதத்திலும் கர்ப்பத்தின் கனிக்காக, திருமணத்திற்காக, நல்ல ஒரு வேலைக்காக, சரீர ஆரோக்கியத்திற்காக, இந்த கேன்சர் வியாதி, இந்த சுகவீனம், இது என்னோட நீங்க தான் பொறுத்து எனக்கு பெரிய காரியமா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தேவன் சொல்லுகிறார், உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அந்த பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த கேன்சர் வியாதி மாறும், அது மறைந்து போகும். வியாதியில படுத்த படுக்கையில இருக்கிறவர்கள் விடுதலை ஆவீர்கள். தேவன் உங்கள் கற்பத்தின் கண்களை கொடுத்த உங்களை அண்ணாலை போல, சாராலை போல, எஸ்தரை போல, மரியாதை போல, எலிசபெத்தை போல உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். நீங்க பாக்கியவதி கிருபதியாக மாற போறீர்கள். அது மாத்திரம் இல்ல, இன்னும் என்ன பெரிய காரியத்துல நீங்க ஏங்கி கொண்டு இருக்கீங்களோ அந்த பெரிய காரியம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைவேறும். அது மாத்திரம் இல்ல, அவன் இன்னொரு வார்த்தை 3வது சொல்கிறார், நின்று பாருங்கள். இப்ப மனுஷனோட பார்வைகளை பாருங்களேன். இப்ப இடத்துல ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா போய் நின்று பார்த்து மொபைல வீடியோ எடுக்கிறதுக்கு அநேகரா இருக்கிறாங்க. அது உதவி செய்கிறவர்கள் சிலர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு ரோட்ல ஏதோ பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேடிக்கை நின்று பார்க்கிறவங்க அநேகரா இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேடிக்கைத்தனத்தெல்லாம் விட்டு இந்த மாதிரி மற்ற மனுஷங்களுக்கு உண்டான வாழ்க்கை குறித்து வேடிக்கை பார்க்கறத நிப்பாட்டிரு. அந்த நின்று பார்க்கிறத
நான் உனக்கு செய்ய போறல அந்த பெரிய காரியம், அப்போ அதை நின்னு பாரு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குறுதி தான் நம்ம கொடுக்கிறார். அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக செய்யும் அந்த பெரிய காரியத்தை நாம் நின்று பார்க்க போறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, எந்த பெரிய காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த பெரிய காரியம் ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க அதை நின்று பார்ப்பீங்க. தேவன் உங்களை சாட்சியா பயன்படுத்துவார். கர்ப்பம் சத்து போயிருக்கலாம், 50 வயசு 40 வயசு ஆயிடுச்சதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்க டாக்டர் சொல்லிருக்கலாம். சாரால் அப்படித்தானே ஆண்டவர் மனுஷங்க நினைச்சாங்க. சாரால் கூட இருந்தவங்க எல்லாம் இவருக்கு கர்ப்பம் சத்து போனலாம் இருக்காது, எப்படி பிள்ளை பெறுவாங்க நினைச்சாங்க. என் தேவன் நினைத்தால் எல்லாம் ஆகும். அப்படிதான் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னாரா, அதுதான் பெரிய காரியம். 50 வயதிலும் தேவன் உங்களை பிள்ளை பெற செய்வார், கற்பத்தின் கனியை கொடுப்பார், அதுதான் பெரிய காரியம். தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை இந்த மாதத்துல உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்திலும் ஒரு பிள்ளைகளுக்காக நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காக துதிக்கிறோம். கடந்த மாதத்துல எங்களுக்கும் உமக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி எங்களை மிகவும் திறனாய் பெருகு பண்ண என்று வாக்கு பண்ணினபடியாய், அது தொடர்ச்சியாக இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உங்க ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு 2வது மாதத்துல இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணினேன். ஆண்டவர், இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த பெரிய காரியம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற அந்த கண்கள், என் தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த பெரிய காரியங்களை செய்வீராக என்று அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில முக்கியமாக அந்த கர்ப்பத்தின் கனிக்காக, குடும்ப சமாதானத்துக்காக, வியாதிகள் நீங்கும்படியாக, இந்த கேன்சர் வியாதிகள் மறையும்படியாக, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உங்களுடைய கரம் இருக்கட்டும். நீங்க அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக, அதை நின்று பார்க்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுப்பீராக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.